வணக்கம். உலகெங்கிலும் வாழும் 24 மனை உறவுகளுக்காக 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் தமிழ் மாநில பேரவையின் சார்பில் 24 TCA மேட்ரிமோனி ஆப் ஒன்று வெளியிட்டுள்ளோம். அதில் உங்கள் மொபைலில் பதிவு செய்து எப்படி பார்ப்பது என்ற விளக்கத்தை இன்று காண உள்ளோம். உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோரில் சென்று 24 TCA மேட்ரிமோனி ஆப் என டைப் செய்யவும். டைப் செய்யும் பொழுது நம்மளுடைய லோகோ 24 என்று அழகாக உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் செய்து இன்ஸ்டால் என்று கொடுக்கவும். நமது லோகோவுடன் அழகாக உங்களுக்கு தெரியும். அதை இன்ஸ்டால் என்று கொடுக்கவும். கொடுத்தவுடன் அது உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் உங்களுடைய மொபைல் டேட்டாவினுடைய வேகத்தை பொறுத்து மாறுபடும். ஒரு சில நிமிடங்களில் முடிந்துவிடும். 24 TCA மேட்ரிமோனி ஆப் இது இன்ஸ்டால் ஆகிக்கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்ஸ்டால் ஆகிவிட்டது. ஓப்பன் என்று டைரக்டாக கொடுக்கலாம், அல்லது பின் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகி இருக்கக்கூடிய நமது லோகோவை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அங்கு 24 என்ற சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் செய்தீர்களானால் ஒரு 18 to 20 செகண்ட் எடுத்துக்கொள்ளும் அது ஓப்பன் ஆவதற்கு. இப்போ லாகின் ஆனவுடன் இப்பொழுது மேலே லாகின் நமது லோகோ, அதற்கு மேலே கீழே ஒரு லாஸ்டாக ஸ்டோர் பண்ண இமேஜஸ் தெரியுது. ஸோ இதுக்கு அடுத்து உள்ளே வந்து நீங்கள் லாகின் கொடுக்கலாம். லாகின்ல உங்களுக்கு யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பாஸ்வேர்டு அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்மளுடைய பதிவு செய்தவர்களுடைய ஒருத்தருடைய நம்பரை இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுடைய பாஸ்வேர்டு மற்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வேணாங்கிறதுக்காக ஒரு லோகோ வந்திருக்கு. இன்ஸ்டால் பண்ணவுடனே உள்ளே போயிடுச்சு இந்த மொபைல் ஆப்புக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பைன்னு அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சாலும் இது பண்ணலாம். அதுக்கடுத்து சர்ச் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரிசையாக ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பதிவு செய்தவர்களுடைய விவரம் வந்திருக்கும். கீழே கான்டாக்ட் லிஸ்ட்டு, ஷார்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. இதை கவனிச்சுக்கோங்க. இது மாதிரி மேலே ஸ்க்ரீனுக்கு மேலே டாப்பில் ஒரு 3 புள்ளி இருந்ததில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை ப்ரொஃபைல் இப்படிங்கிற சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பதிவு செய்த நம்பருக்குரிய உங்கள் டேட்டா வரும். இதில் உங்களுடைய பேர், பேசிக் டேட்டா எல்லாமே தெரியும். உங்களுடைய டேட்டா எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியும் மை ப்ரொஃபைல். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிறணும். ஏன்னா செக் பண்ணிவிட்டு ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை சரி பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அதை அவங்களுடைய டேட்டா உங்களுக்கு தெரிய வேணுங்கிறதுக்காக இதை மறைச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து இப்போ உள்ளே போயிட்டு அவங்க இப்போ பெண்ணுக்கு பதிஞ்சிருக்கிறவங்களுடைய நம்பர் எடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து 8-16 ஆண்களுடைய லிஸ்ட்டு மட்டும் இதில் காமிக்கும். அதே மாதிரி ஆண்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா பெண்களுடைய இது மட்டும்தான் காமிக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஷனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார் அப்படின்னு இருக்குது. நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம் வாரியாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற ஒரு வசதி. ஸோ அதை நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நட்சத்திரக்குரிய ஆண்களுடைய லிஸ்ட்டு மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து எஜுகேஷனில் மாஸ்டர் டிகிரி, யூஜி, அண்டர் டிகிரி, அதே மாதிரி மெடிசின், லாயர், இப்படி ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆக்குபேஷன், என்ன வேலை. ஸோ இது ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் அதில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் அப்படின்னா டாக்டர் மட்டும் கிளிக் பண்ணால் அவங்களுக்கு அதை மட்டும் தான் பார்ப்பாங்க, மற்றதை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மட்டும் கூட பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு பதிலாக
இந்த மாதிரி ஷார்ட்கட்டாகவும் சர்ச்சில் வந்து ஈஸியாக பார்க்குறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தோராயமாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை பார்க்குற மூலமாக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு தேவையான டேட்டாவை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதிக்காக தான் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு 24 மணி தெலுங்கு சிட்டியார் தெலுங்கு 1 இயர்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா பதிஞ்சிட்டதுனால அது ஆப்ஷன் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஆப் வந்து நம்மளுடைய 24 மணி அதுக்கு மட்டும்தான். அதுக்கடுத்து சப்காஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டில் நீங்கள் ஜாதியை செலக்ட் பண்ணாமல் சப்காஸ்ட் பார்க்க முடியாது. ஸோ இப்போ கேஸ்ட்டில் 24 மணி தெலுங்கு சிட்டியார் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 24 மணி தெலுங்கு சிட்டியார், தெலுங்கு செட்டி, தெலுங்கு பட்டி செட்டி, தெலுங்கு செட்டி அப்படிங்கிற காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் கேட்டகரி பார்க்கலாம். 8 வீடு மேலா 16 வீடு மேலான்னு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ சப்காஸ்ட் செலக்ட் பண்ணலாம் கூட கேஸ்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டகரியில் நீங்கள் 8 வீடு 16 செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தோசம் டைப்பு ராகு தோசம், செவ்வாய் தோசம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அன்மேரிடு, டைவர்ஸு, அவைட்டிங் டைவர்ஸ், விடோ, டிஃப்ரெண்ட் லேபிள், இப்படி எல்லாம் கேட்டகரி வைஸாக நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக உங்களுடைய சர்ச் மூலமாகவே நீங்கள் எதிர்பார்க்குற வரனா சீக்கிரமாக பார்த்துக்கிற முடியுங்கிற ஒரு வசதிக்காக தான் இதை கொடுத்துருக்கு. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் மேலே காமிக்கும், எத்தனை இது இருக்குது அப்படின்னு காமிக்கும். 8 வீடா 16 வீடா நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து அது காமிக்கும். இப்போ 24 மணி அப்படிங்கிறத காமிச்சிட்டு உங்களுக்கு 8 வீடா 16, இப்போ உங்கள் 16 வீடு மேலே செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை ப்ரொஃபைல்ஸ் மேலே இருக்குதுன்னு காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு ஃபில்ட்ரேஷன் ஆகி உங்களுக்கு வந்து தெளிவாக காமிக்குது. இதில் ஃபோட்டோ கொடுத்தவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல ஃபோட்டோ இருக்காது. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உள்ளே இருக்குது, அதெல்லாம் வரிசையாக நம்ம பார்க்கலாம். கீழே கான்டாக்ட் லிஸ்ட்டு, ஷார்ட் லிஸ்ட் இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்க்ரீனை 3 இதாக பிரிக்கிறோம். மேலே சர்ச்சு, நடுவில் அந்த டேட்டாஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராஜ்குமார்ங்கிற செலக்ட் பண்ணி பார்க்குறேன். பட் ஆனால் அது என்ன பண்ணுது, ஆல்ரெடி செலக்டட்னு வந்துருச்சு. அப்போ அதுக்கு மேலே இருக்கிற ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் அத்தனைக்குமே நீங்கள் பேசிக் டேட்டா பார்க்கலாம். உங்களுக்கு ஃபோன் நம்பர், ஹோரோஸ்கோப் மட்டும்தான் மறைஞ்சிருக்கும், அட்ரஸும். மிச்சம் எல்லாம் எது பிடிச்சிருக்குதோ அதை மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் டேட்டா எல்லாமே பார்க்கலாம், ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவுக்கு கீழே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது யூஆர் இன் ப்ரீமியம் பிளான் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் 20 ப்ரொஃபைல் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம், 3 ப்ரொஃபைல் எடுத்துருக்குறாங்க இவங்க. ஸோ கேன்சல், ப்ரொசீட் டு கண்டினியூன்னு இங்கே இருக்குது. ப்ரொசீட் டு கண்டினியூன்னு கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். ஒரு தடவை கொடுத்தா போதும், சரிங்களா? இப்போ நான் வந்து இவங்க ஆல்ரெடி வேறவங்களோடதுங்கிறதுனால கேன்சல் கொடுக்குறேன். பட் ஆனால் டவுன்லோட் பண்ணால் எங்கே வந்து இருக்கும்னா கீழே அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அங்கே வந்து இருக்கும் உங்களுடைய. இப்போ ப்ரொசீட் டு கண்டினியூன்னு கொடுத்தோ இல்லை ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ரொஃபைலை பார்த்துட்டிங்கன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டுங்கும் போது கிளிக் பண்ணுறேன், மை ப்ரொபோசல் லிஸ்ட்டுன்னு காமிக்குது. ஸோ இவங்க 3 ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி. அதனால தான் மேலே இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் 20 ப்ரொஃபைல் இருந்ததில் 3 எடுத்து தான் காமிக்குது. இப்போ உள்ளே போய் நீங்கள் அந்த இதில் ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டா காமிக்கும். பேசிக் டேட்டா காமிச்சது போக பாட்டமில் ஃபுல்லாக இந்த ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, அதே மாதிரி ஜாதக கட்டம் எல்லாமே காமிக்கும். ஸோ அடுத்தவங்களுடைய டேட்டா உங்களுக்கு காமிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ மேலே ஒரு ஸ்க்ரீனை போட்டிருக்கிறோம். ஸோ ஏன்னா இப்போ தகவல்கள் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ அவங்களுடைய டேட்டாவை ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய இதை அவங்க டவுன்லோட் பண்ணவங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 20 எடுக்கிற வரைக்கும் அது 0 காமிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது பின்னாடி வந்துடுறீங்க, கீழே ஷார்ட் லிஸ்ட்டு அதெல்லாம் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். அது ஒவ்வொரு ஃபோட்டோக்குள்ளேயும் ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துருக்குறோம். இப்போ இவங்க பாருங்கள், நம்பர் ஆஃப் ப்ரொஃபைல் 4 எடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி, சும்மா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஏன்னா ஷார்ட்கட்டாக உடனே அத்தனை ப்ரொஃபைல்லையும் எத்தனை வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஷார்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டோன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒன்று செலக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதை செலக்ட் பண்ணுறோம் மேலே இருக்கிறத ப்ரொஃபைலை. இப்போது ஷார்ட் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டில் போய் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் 5ன்னு காமிக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இது போய் அங்கே போய் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துடுது. ஸோ ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வேணுங்கிறத நீங்கள் திருப்பி அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வசதியோடு தான் இது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறவும் செய்யலாம். ஸோ அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பார்த்தீங்களா வந்துடுச்சு பார்த்தீங்களா, அதே இது மாதிரி. ஸோ ப்ரொசீட் டு கண்டினியூன்னு வரணும். ஸோ இப்போ நீங்கள் வேணாம் அப்படின்னா நான் கேன்சல் கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ அந்த ஷார்ட் லிஸ்ட்லேருந்து எடுக்கணும்னாலும் அந்த டிக்கை எடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ட் லிஸ்ட்லேருந்து வெளியில் வந்துடும். இப்போ 5 இருந்த ப்ரொஃபைல் இப்போ ஷார்ட் லிஸ்ட்டில் போய் பார்ப்போம். இப்போ திருப்பி 4 ப்ரொஃபைல்ஸாக மாதிரி வச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு எளிமையாக பார்த்துக்கிறதுக்கான ஒரு வசதியோடு இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டேட்டாக்களை ஈஸியாக பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது உலகத்திலேயே 24 மணி உறவுகளுக்காக முதன்முறையாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு மேலே போய் அதே மாதிரி லாக் அவுட் கொடுத்து வெளியே வந்துடுங்க. ஸோ நீங்கள் பார்த்த ப்ரொஃபைல் முடிஞ்சிருச்சு. இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்தராக நம்மளுடைய 24 மணியார் விஷயங்களை எல்லாமே இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறோம். ஸோ ஆகவே நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்துடும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் போடுங்க, உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்டாக போடுங்க ஒவ்வொரு வீடியோவிலையும். நன்றி.